ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் திரும்பவும் வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சாண்ட்விச்சுக்கு தேவையான ஆலு மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலு மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலாவுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு ப்ரெட்டை 2 சைடும் அந்த பட்டரில் இல்லை நெய்யில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.